time that we open the Bible and study God's Word, ஒவ்வொரு முறையும் நாம் வேதாகமத்தை திறந்து தேவனுடைய வசனத்தை we படிக்கும் bring our பொழுது minds in contact with divine wisdom. தெய்வீக ஞானத்தோடு நம்முடைய மனதை நாம் இணைக்கின்றோம். So tonight I invite you to bow your heads quietly with me. ஆகவே இன்று இரவு நீங்கள் அமைதியாக என்னோடு கூட தலைகுனிந்து ஜெபிக்க As வேண்டியது. we talk to the Creator of the universe இந்த அண்ட சராசரத்தை படைத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். and ask God to open our minds to give us unusual wisdom as we study His book. அவருடைய புத்தகத்தை நாம் வாசிக்கும் இந்த வேளையிலே அசாதாரணமான ஞானத்தை அவர் நமக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். Let's pray together. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, as we open our hearts and minds tonight, எங்களுடைய இதயத்தை எங்களுடைய மனதை இன்று இரவிலே நாங்கள் திறக்கும் வேளையில் give us wisdom எங்களுக்கு ஞானத்தை தாரும். to understand your book, உம்முடைய வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, and give us hearts to love you and follow your plan for our lives. உம்மை நாங்கள் நேசிக்கவும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் திட்டத்தை புரிந்து கொள்ளத்தக்கதுமான இதயத்தை எங்களுக்கு தாரும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென். My topic tonight இன்று என்னுடைய பொருள் is countdown to eternity. நித்தியத்தை நெருங்கும் கடைசி வினாடி துளிகள். As you look around the world tonight, our world is a world that's facing some serious problems. நம்மை சுற்றிலும் உலகை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய உலகம் பிரச்சனைகள் நிறைந்த உலகமாக இருக்கின்றது. These problems have defied the solutions of the world's greatest thinkers. இந்த பிரச்சனைகள் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்களுடைய திட்டங்களையும் அது மேற்கொள்வதாக எதிர்ப்பதாக இருக்கிறது. These problems are problems that are gigantic and huge. இந்த பிரச்சனைகள் மிக பிரம்மாண்டமான பிரச்சனைகளாக இருக்கின்றது. Some people call them problems without solutions. சிலர் இதை எவ்வாறு அழைக்கிறார்கள் என்றால் இதற்கு பரிகாரமே இல்லாத பிரச்சனைகள் என்று. Humanity faces these problems. மனுக்குலம் இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றது. There is the problem of poverty. ஏழ்மை என்னும் பிரச்சனை. Look out over India tonight. இன்று இரவு நீங்கள் இந்தியாவை நோக்கி பாருங்கள். Notice people sleeping on the streets. மக்கள் தெருக்களிலே வீதிகளிலே தூங்குவதை பாருங்கள். Notice some children without food. சில குழந்தைகள் ஆகாரம் இல்லாமல் இருப்பதை பாருங்கள். Come to China. நீங்கள் சீனா நாட்டிற்கு வாருங்கள். A similar problem. அதே போன்ற ஒரு பிரச்சனை. Go to Pakistan. பாகிஸ்தானுக்கு நீங்கள் செல்லுங்கள். Similar problem. அதே போன்ற பிரச்சனை. I came from Africa not நான் long ago. ஆப்பிரிக்காவில் இருந்து சமீபத்திலே வந்தேன். Similar problem. அதே போன்ற பிரச்சனை. The problem of poverty. ஏழ்மை என்னும் பிரச்சனை. The world's best thinkers haven't been able to solve it. இந்த உலகத்தின் மிகச் சிறந்த ஞானிகளும் கூட இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் காண முடியவில்லை. Every crying child with a hungry stomach indicates that this problem is very real. ஒரு பசியுள்ள வயிற்றோடு அழுகின்ற ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகின் இந்த பிரச்சனையை சுட்டி காண்பிக்கின்றது. Problems. பிரச்சனைகள். Huge problems in our world. நமது உலகில் மிக பெரும் பிரம்மாண்டமான பிரச்சனைகள். The problem of pollution. மாசு உண்டாக்குகிற பிரச்சனைகள். Pollution of our waterways. நம்முடைய தண்ணீர்களில் மாசுபடுகிறது. Pollution of our atmosphere. நம்முடைய சுற்றுச்சூழல்களில் மாசு. Factories belching smoke into the atmosphere. தொழிற்கூடங்களில் இருந்து புகை மண்டலங்கள் வானை நோக்கி வருகிறது. India is the 10th most polluted country with its air in the world. உலகிலேயே ஆகாய மண்டலத்தில் அதிகமாக மாசுபடுகிற நாடுகளில் உலகிலேயே 10வது நாடாக இந்தியா இருக்கின்றது. Thousands of people die every year because of the pollution of the air. ஒவ்வொரு ஆண்டிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆகாய வெளியில் உள்ள இந்த மாசின் காரணமாக மடிகிறார்கள். What is a solution to these problems? இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் எது? Natural disasters. இயற்கையின் பேரிடர்கள். Earthquakes. பூமி அதிர்ச்சிகள். Cyclones. சூறாவளி காற்றுகள். Hurricanes. பூகம்பங்கள். Tornadoes. பூமி அதிர்ச்சியும் பூகம்பங்களும். Thousands dead.
ஆயிரக்கணக்கான மக்கள் மாளுகிறார்கள். The problem of war. யுத்தம் என்னும் பிரச்சனை. Millions die. லட்சோப லட்ச மக்கள் மரிக்கிறார்கள். These are universal problems. இவைகளெல்லாம் உலகளாவிய பிரச்சனைகள். Poverty. ஏழ்மை. Pollution. மாசு. Natural disasters. இயற்கையின் பேரிடர்கள். War. யுத்தம். Does anybody have a solution for these problems? இந்த பிரச்சனைகளுக்கு யாரிடத்திலாவது பரிகாரம் இருக்கிறதா? The problem of sickness. வியாதி என்னும் பிரச்சனை. For all of humanity's history, we haven't been able to solve the problem of sickness. மனுக்குலத்தின் சரித்திரம் முழுவதிலும் இந்த வியாதி என்னும் பிரச்சனையை நாம் பரிகரிக்க கூடாமல் இருக்கிறோம். With all of our medical science, we haven't been able to solve the problem of sickness. நம்முடைய எல்லா மருத்துவ விஞ்ஞான முன்னேற்றத்தின் மத்தியிலும் இந்த வியாதி என்னும் பிரச்சனையை தீர்க்க நம்மால் கூடவில்லை. And the problem of death. மரணம் என்னும் பிரச்சனை. What is the solution to the problem of death? மரணம் என்னும் பிரச்சனைக்கான பரிகாரம் என்ன? You see, these are great problems. நீங்கள் கவனியுங்கள், இவைகளெல்லாம் மிக பிரம்மாண்டமான பிரச்சனைகள். Poverty. ஏழ்மை. And pollution. மாசு. And natural disasters. இயற்கையின் பேரிடர்கள். And war. யுத்தம். And sickness. வியாதி. And death. மரணம். Everybody that's born dies. பிறக்கிற ஒவ்வொருவரும் மரிக்கின்றார். Is there any solution? இதற்கு ஏதாயிலும் பரிகாரம் உண்டா? Is there any government that can solve these problems? இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசாங்கம் ஏதாயிலும் இருக்கிறதா? Is there any empire that can solve these problems? இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பெரிய சாம்ராஜ்யம் ஏதும் இருக்கிறதா? Is there some message of hope from beyond the stars? நட்சத்திரங்களுக்கும் அப்பால் இருந்து ஒரு நம்பிக்கையின் தூது ஏதாகிலும் உண்டா? Is there some message of hope that can help to solve the problems of humanity? மனுக்குலத்தின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நம்பிக்கையின் செய்தி ஏதாகிலும் இருக்கிறதா? Where can we find solutions to human beings' greatest problems? மனுக்குலத்தின் மிகப்பெரிய இந்த பிரச்சனைகளுக்கு எங்கே நாம் பரிகாரத்தை காணலாம்? There is an ancient book. அங்கே ஒரு பழங்கால புத்தகம் இருக்கிறது. That describes a God who can solve humanity's problems. மனுக்குலத்தின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வத்தை குறித்து இப்புத்தகம் விஸ்தரிக்கிறது. In Isaiah chapter 46 verse 9 and 10. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வாக்கியங்களில் வாசிக்கின்றோம். Isaiah the prophet says, ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார், For I am God and there is no other. I am God and there is none like me, declaring the end from the beginning, and from ancient times things that are not yet done. ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார், நானே தேவன். தேவனுடைய வார்த்தைகளை அவர் கூறுகிறார். வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். Notice what the Bible says. வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். God says, தேவன் கூறுகிறார், I am God. நானே தேவன். There is none like me. வேறொருவரும் இல்லை. There is no one like him. நான் எனக்கு சமானம் இல்லை. He is the supreme God. அவரே மிக உன்னதமான தேவன். Then he says, பிற்பாடு அவர் கூறுகிறார், he declares, அவர் அறிவிக்கின்றார், the end from the beginning. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அவர் அறிவிக்கின்றார். That God reveals things that haven't yet happened. இன்னும் நடைபெறாத சம்பவங்களை தேவன் முன்னதாக அறிவிக்கின்றார். So when God looks at our world, ஆகவே தேவன் நம்முடைய உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, a world filled with sickness and suffering and sorrow, வியாதியினாலும் வருத்தத்தினாலும் துயரத்தினாலும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, God gives to us a message of hope. தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை தருகிறார். He reveals to us history in advance. சரித்திரத்தை முன்னதாகவே அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். And not only does God describe the rise and fall of empires, சாம்ராஜ்யங்களின் தோற்றம் அவைகளின் வீழ்ச்சிகளை மாத்திரம் அல்ல அவர் நமக்கு he வெளிப்படுத்துவது, describes the ultimate solution to the problems of humanity. மனுக்குலத்தின் பிரச்சனைகளுக்கான இறுதி பரிகாரத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். Come with me tonight இன்று இரவு என்னோடு வாருங்கள். and discover an ancient
king's dream. ஒரு பழங்கால மன்னனுடைய கனவை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். We travel tonight back across the centuries. நாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னாக இப்பொழுது செல்லுகிறோம். Back across the millenniums. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாக செல்லுகிறோம். We travel to an ancient king's bedroom. நாம் ஒரு பழங்கால மன்னனுடைய படுக்கை அறைக்கு செல்லுகிறோம். 2500 years before Christ. கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக. One night the king of Babylon went to sleep. ஒரு நாள் பாபிலோனிய மன்னன் ஒருவன் படுக்க சென்றான். Babylon was the leading empire in the world. அப்பொழுது பாபிலோன் உலகிலேயே தலைசிறந்த தேசமாயிருந்தது. The Babylonian traders came here to Chennai. பாபிலோனிய வர்த்தகர்கள் சென்னைக்கு அக்காலத்திலேயே வந்திருக்கின்றார்கள். History tells us in the 7th century BC சரித்திரம் கூறுகிறது கிமு 7வது நூற்றாண்டில் that the Babylonians so admired Indian teak, பாபிலோனியர் Indian wood, இந்தியாவில் உள்ள தேக்கு மரத்தை அவர்கள் வர்த்தகத்துக்காக கொண்டார்கள். and the Indian cedar, இந்தியாவிலிருந்து கேதுரு மரங்கள் கொண்டு செல்லப்பட்டது. that the Babylonian traders came here to India to get wood to bring back to build the interior of the Babylonian palaces. பாபிலோனிய வர்த்தகர்கள் இந்தியாவிற்கு வந்து விலையுயர்ந்த மரங்களை இங்கிருந்து கொண்டு போய் பாபிலோனிய அரண்மனைகளின் உள்ளே அவைகளை அலங்கரிப்பதற்காக கொண்டு சென்றார்கள். So there one night in his bedroom, ஆகவே இந்த பாபிலோனிய மன்னன் ஒரு நாள் படுக்கை அறையில் படுத்திருந்தான். the king of Babylon went to sleep. பாபிலோனிய மன்னன் உறங்கச் சென்றான். Babylon was the most mighty nation in the world. உலகிலேயே மிக பெரிய வல்லரசாக பாபிலோன் இருந்தது. And the king had a dream. மன்னன் கனவு ஒன்றை கண்டான். He was troubled by his dream. அந்த கனவினால் அவனுக்கு கலக்கம் ஏற்பட்டது. He woke up and couldn't remember his dream. அவன் விழித்தெழுந்தான். அவனுடைய கனவை அவன் நினைவுபடுத்த முடியவில்லை. He knew his dream was important. அவனுடைய கனவு மிக முக்கியமானது என்று அவன் அறிந்திருந்தான். Have you ever had a dream? நீங்கள் எப்பொழுதாவது அப்படி கனவு கண்டதுண்டா? You knew it was important. அது மிகவும் முக்கியம் என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள். But the next morning you woke up and you could not remember it. ஆனால் அடுத்த நாள் காலை நீங்கள் விழித்தெழுந்தபோது அது உங்களுக்கு நினைவில் இல்லை. How many of you have ever had a dream that you couldn't remember? நீங்கள் மறுபடியும் நினைக்க முடியாமற் போய் அப்படிப்பட்ட கனவு உங்களுக்கு எத்தனை பேர் கண்டிருக்கிறீர்கள்? Did you ever have a dream like that? அப்படி உங்களுக்கு ஏதாயிலும் கனவு வந்ததுண்டா? Sure, many of you did. நிச்சயமாக உங்களில் அநேகர் அப்படி கனவு கண்டிருக்கிறீர்கள். The king was concerned. இந்த மன்னன் அது குறித்து மிகவும் அக்கறை உடையவனாக இருந்தான். He knew his dream was important. அவனுடைய கனவு மிக முக்கியம் என்று அவன் அறிந்திருந்தான். He knew his dream was given to him by God. இந்த கனவு இறைவனால் அவனுக்கு அருளப்பட்டது என்று அவன் அறிந்திருந்தான். And so the Bible says, ஆகவே வேதாகமம் கூறுகிறது, in the 2nd year of his reign, Nebuchadnezzar had dreams. His mind was troubled and he could not sleep. வேதாகமம் கூறுகிறது, நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய நித்திரை கலைந்தது. The ancient king was troubled. இந்த பழங்கால மன்னன் மிகவும் கலக்கமடைந்தான். He needed to find the meaning of his dream. இந்த கனவினுடைய அர்த்தம் என்ன என்று அவன் அறிந்து கொள்ள விரும்பினான். So the Bible says, ஆகவே வேதாகமம் கூறுகிறது, the king summoned the magicians, the enchanters, the sorcerers, the astrologers to tell him what he had dreamed. வேதாகமம் கூறுகிறது, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். The king gathered them together. இந்த அரசன் அவர்களை எல்லாரையும் கூட்டி அழைத்தான். The magicians, இந்த சாஸ்திரிகள், men who dropped oil on water and looked at the patterns. அவர்கள் தண்ணீரிலே எண்ணெய் துளிகளை விட்டு அது சிதறுகிற வடிவங்களை பார்ப்பார்கள். The astrologers, இந்த ஜோசியர்கள், men who claimed they could study the stars and tell the future of the light. நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தை பார்த்து உங்களுடைய பிற்காலத்தை எதிர்காலத்தை சொல்லக்கூடும் என்று உரிமை பாராட்டுகிறவர்கள். The enchanters or sorcerers, those that communicated with the dead. இந்த சூனியக்காரர்கள் என்பவர்கள் மரித்தவர்களுடன் தொடர்பு கொள்வதாக உரிமை கொள்கிறவர்கள். The doctors are educated elite. இந்த கல்தேயர்கள் என்பவர்கள் அதிகமாக கல்வி பெற்ற மக்கள். They were called the Chaldeans. அவர்கள் கல்தேயர் என்று He அழைக்கப்பட்டார்கள். called them all around. அவர்கள் எல்லா இடங்களிலும் And காணப்படுகிறார்கள். he said to them, அவர்களை பார்த்து மன்னன் கூறினான். the Bible says, வேதாகமம் கூறுகிறது, they came in and stood before the king and he said, I've had a dream that troubles me. I want to know, what does it mean? வேதாகமம் கூறுகிறது,
தானியேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வாக்கியத்தில் ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். I've had a dream. நான் ஒரு சொப்பனம் கண்டேன். Magicians, ஜோசியர், drop your oil on water. அவர்கள் தண்ணீரிலே எண்ணெய் துளியை விடுவது. Astrologers, ஜோசியர்கள், read the patterns in the stars. நட்சத்திர கூட்டங்களிலிருந்து எதிர்காலத்தை அறிய வேண்டும் முற்படுகிறவர்கள். Wise men, ஞானிகள், tell me, சொல்லுங்கள் எனக்கு, what did I dream? நான் என்ன கனவு கண்டேன், and what does it mean? அதனுடைய பொருள் என்ன? They said, O king, அவர்கள் சொன்னார்கள், ஓ ராஜாவே, you tell us. நீங்கள் எங்களுக்கு சொல்லும். You tell us what you dreamed. நீர் என்ன கனவு கண்டீர் என்று எங்களுக்கு சொல்லும். We will then tell you what it means. அப்பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாங்கள் உமக்கு சொல்லுவோம். The king said, wait. ராஜா சொன்னார், பொறுங்கள். If you cannot tell me what I dreamed last night, கடந்த இரவு நான் என்ன சொப்பனம் கண்டேன் என்று உங்களால் சொல்ல முடியாமற் போனால், how can you possibly think you're going to tell me about tomorrow? நாளைய தினத்தை குறித்து நீங்கள் எப்படி எனக்கு சொல்ல முடியும்? So the king said to them, ஆகவே ராஜா அவர்களை பார்த்து கூறினார், if you can't tell me what I dreamed last evening, you can't tell me about the future. கடந்த இரவு எனக்கு கண்ட கனவை நீங்கள் சொல்ல கூடாமற் போனால் வருகின்ற காலத்தை குறித்து நீங்கள் எப்படி எனக்கு சொல்ல முடியும்? Tell me or else I will execute you. நீங்கள் இதை எனக்கு சொல்ல வேண்டும் அல்லது நான் உங்களை கொலை செய்வேன் என்றான். So the word went through the Babylonian kingdom. ஆகவே பாபிலோன் ராஜ்யம் எங்கும் இந்த அறிவிப்பு போயிற்று. To execute all of these wise men. இந்த எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை சென்றது. There was a young Hebrew in that empire. அந்த ராஜ்யத்திலே ஒரு வாலிபனான எபிரேயன் ஒருவன் இருந்தான். His name was Daniel. அவருடைய பெயர் தானியேல். He feared God. அவர் தேவனுக்கு பயந்தவன். And Daniel said, O king, தானியேல் சொன்னார், ஓ ராஜாவே, give me time எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாரும், and let me pray. நான் ஜெபிக்க வேண்டும். And the God of heaven பரலோகத்தின் தேவன் will reveal that dream. அந்த சொப்பனத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். Give me time, O king. ராஜாவே, எனக்கு சற்று அவகாசம் தாரும் என்று கேட்டான். And Daniel prayed. தானியேல் ஜெபித்தார். And prayer makes a difference. ஜெபம் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. Daniel was facing a problem. தானியேல் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தார். The greatest problem of his life. அவருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. His life was threatened. அவருடைய ஜீவனுக்கே ஒரு ஆபத்து வந்திருந்தது. Daniel was facing death. தானியேல் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருந்தார். And at that problem time in his life, அந்த ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் வந்தபோது Daniel went and prayed. தானியேல் போய் ஜெபித்தார். And prayer makes a difference. ஜெபம் பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. Is there some problem in your life tonight? இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாயிலும் பிரச்சனை இருக்கிறதா? Some difficulty you're facing tonight? இன்று இரவு நீங்கள் ஏதாயிலும் ஒரு கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? The God of heaven, பரலோகத்தின் தேவன், the God of the universe, அண்ட சராசரங்களின் தேவன் can answer your prayers உங்களுடைய too. ஜெபத்திற்கு பதிலளிக்க முடியும். Daniel came to the king. தானியேல் ராஜாவிடம் வந்தார். He said, King, அவர் சொன்னார், ராஜாவே, God has revealed the dream. ஆண்டவர் தேவன் இந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். King, let me explain to you the dream. ராஜாவே, இந்த சொப்பனத்தை நான் உமக்கு விவரிப்பேன். The dream that you had last night. கடந்த இரவிலே நீர் கண்ட சொப்பனம். You saw a great image came. நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். And then a rock came. பிற்பாடு ஒரு பெரிய கல் உருண்டு வந்தது. Smashed that image. அந்த சிலையின் மீது மோதி நொறுக்கியது. Ground it to powder. அந்த சிலையை தூளாக ஆக்கிவிட்டது. And that rock became a mountain that filled அந்த the earth. சிலையை மோதின கல் ஒரு பெரிய பர்வதமாயிற்று. That's exactly what I saw, Daniel. நான் அப்படியே தான் சொப்பனத்தை கண்டேன் என்று ராஜா கூறினார். Daniel, தானியேல், I did see that image. அதே தான் நான் கண்டேன். And Daniel spoke to the king. தானியேல் ராஜாவிடம் பேசினார். Daniel 2 verse 28. தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். He said, there is a God in heaven who reveals secrets, and he has made known to the king what shall be in the latter days. தானியேல் 2:28, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். Notice what Daniel said. தானியேல் என்ன சொன்னார் என்று கவனியுங்கள். There is a God in heaven. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். Not maybe there's a God up there. ஒருவேளை தேவன் ஒருவேளை இருக்கலாம் என்றல்ல. Not it's likely there is a God up there.
ஒரே ஒரு தேவன் இருக்க கூடும் என்று அல்ல. Notice the certainty of Daniel's word. தானியேலுடைய வார்த்தையின் உறுதியை கவனியுங்கள். There is a God in heaven. பரலோகத்தில் தேவன் இருக்கின்றார். And what does this God do? இந்த தேவன் என்ன செய்கிறார்? What does he do? அவர் என்ன செய்கிறார்? He makes known what shall be in the what days? அவர் எப்ப காலத்துக்குரிய செய்தியை அவருக்கு தருகிறார்? What days? எந்த நாட்களின் செய்தியை? The latter days. கடைசி நாட்களில் சம்பவிப்பதை. So the great problems that human beings cannot solve. ஆகவே மனிதர்களால் தீர்க்க முடியாத மிக பெரிய பிரச்சனைகள். The problem of poverty. ஏழ்மை என்னும் பிரச்சனை. The problem of worldwide pollution. உலகமெங்கிலும் மாசுபடியும் இந்த பிரச்சனை. The problem of sickness and suffering and war and death. இந்த வியாதி, வேதனை, மரணம் ஆகிய பிரச்சனைகள். The problems that the kingdoms of men have tried to solve. இந்த மனிதர்களுடைய ராஜ்யபாரங்களின் மனிதர்கள் அதை தீர்க்க முயலுகின்ற இந்த பிரச்சனைகள் God himself will solve. தேவன் தாமே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பார். So this dream ஆகவே that King Nebuchadnezzar had இந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம் takes us 2500 years down the stream of time. இந்த காலத்தில் 2500 ஆண்டுகள் பின்னோக்கி நம்மை கொண்டு செல்கிறது. It predicts the rise and fall of empires. சாம்ராஜ்யங்களின் தோற்றங்களையும் வீழ்ச்சியையும் முன்னறிவிக்கிறது. And it shows us that this world is in God's hands. இந்த உலகம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று நமக்கு இந்த சொப்பனம் காண்பிக்கிறது. Daniel looked at King Nebuchadnezzar. தானியேல் நேபுகாத்நேச்சாரை நோக்கி பார்க்கிறார். And he said, King, அவர் சொல்கிறார், ராஜாவே, you dreamed of a great image. நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். That image had a head of gold. அந்த சிலை தலை பசும்பொன்னாய் இருந்தது. It had breast and arms of silver. அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாய் இருந்தது. It had thighs of brass. அதனுடைய தொடைகள் வெண்கலமாய் இருந்தது. It had legs of iron. அதனுடைய கால்கள் இரும்பாய் இருந்தது. Then you saw a rock cut out without hands. பிற்பாடு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்றை கண்டீர். That smashed the image. அந்த கல் இந்த சிலையை மோதியது. That's exactly what I saw, Daniel. தானியேலே, இதைத்தான் நான் பார்த்தேன் என்று ராஜா கூறினார். Daniel, what does it mean? தானியேலே, இதன் பொருள் என்ன? What is the significance of this dream? இந்த சொப்பனத்தின் முக்கியத்துவம் என்ன? Daniel looked at Nebuchadnezzar. தானியேல் நேபுகாத்நேச்சாரை நோக்கி பார்த்தார். He said, you are the head of gold. தானியேல் கூறினார், தானியேல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியம், பொன்னான அந்த தலை நீரே. In the dream there were 4 metals. அந்த சொப்பனத்திலே 4 உலோகங்கள். The image had a gold head. அந்த சிலையிலே பொன்னான ஒரு தலை, breast and arms of silver, மார்பும் புயங்களும் வெள்ளி, thighs of brass, தொடை வெண்கலம், and legs of iron. கால்கள் இரும்பு. Then it had feet of iron and clay. பிற்பாடு இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதங்கள். Then a rock came and smashed the image down. பிற்பாடு ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை மோதியது. Each metal, ஒவ்வொரு உலோகமும், represented a world kingdom. ஒரு பெரிய உலக ராஜ்யத்தை அது குறிப்பதாய் இருந்தது. A kingdom raised up by man, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜ்யம், that would try to solve the problems of humanity. மனுக்குலத்தின் பிரச்சனைகளை தீர்க்க முயலக்கூடிய ராஜ்யம். But this dream takes us beyond human kingdoms to God's final solution to the problems of the human race. ஆனால் இந்த சொப்பனம் மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத இந்த மனுக்குலத்தின் ராஜ்யங்களுக்கு அப்பால் தேவனுடைய ராஜ்யம் வரையிலும் நம்மை கொண்டு செல்கிறது. So Daniel looked at King Nebuchadnezzar. ஆகவே தானியேல் நேபுகாத்நேச்சாரை நோக்கி பார்க்கிறார். And he said, King, you are this head of gold. அவர் சொல்கிறார், ராஜாவே, பொன்னான அந்த தலை நீரே. Now gold was a fitting symbol for Babylon. பொன் பாபிலோனுக்கு பொருத்தமான ஒரு அடையாளமாய் இருந்தது. Babylon ruled the world from 605 to 539 BC. 605ஆம் ஆண்டிலிருந்து 539ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் இடைக்காலங்களில் பாபிலோன் ஆட்சி செய்தது. It was a fantastic kingdom. அது மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யமாய் இருந்தது. It was a city over 100 kilometers around the city. இந்த பட்டணத்திற்கு சுற்றிலும்
ஒரு 100 கிலோமீட்டர் இந்த நகரத்தை சுற்றளவாக இருந்தது. It had walls that were over 20 meters high. 20 மீட்டர் உயரமுள்ள மதில் சுவர்கள் இந்த பட்டணத்தை சுற்றி இருந்தது. The walls were so wide that 3 chariots could race on top of the walls. இந்த சுவர்கள் மதில்கள் எவ்வளவு அகலமாக இருந்தது என்றால் 3 ரதங்கள் பக்கம் பக்கமாக அந்த மதில்களின் மீது போகக்கூடிய அளவு அகலமாயிருந்தது. The river Euphrates ran through Babylon, and inside they had a constant water supply and food supply. இந்த பட்டணத்துக்கு ஊடாக மத்தியிலே ஐப்ராத் நதி பாய்ந்து போனது. ஆகவே அந்த பட்டணத்துக்கு தேவையான தண்ணீர் இருந்தது. Babylon was the first world ruling power named by Daniel. தானியேலால் குறிக்கப்பட்ட முதலாவது உலக வல்லரசாக பாபிலோன் இருந்தது. The archaeologists discovered this clay tablet. புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கல்வெட்டு ஒன்றை கண்டெடுத்திருக்கிறார்கள். It's a letter from Nebuchadnezzar, the king of Babylon. இது பாபிலோனின் மன்னனாகிய நேபுகாத்நேச்சாரிடமிருந்து ஒரு கடிதம். It shows Nebuchadnezzar's intentions. நேபுகாத்நேச்சாருடைய நோக்கம் என்ன என்று இக்கடிதம் வெளிப்படுத்துகிறது. It said, "O Babylon, அது சொல்லுது, ஓ பாபிலோன், the delight of my eyes, என்னுடைய கண்களின் பிரியமே, the excellency of the kingdoms, ராஜ்யங்களின் மேன்மையே, may it last forever." இப்பாபிலோன் என்றென்றும் நீடித்து இருப்பதாக. So Nebuchadnezzar's desire was that Babylon last forever. ஆகவே நேபுகாத்நேச்சாருடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்றால் பாபிலோன் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். But God had other plans. ஆனால் தேவன் வேறு திட்டங்களை வைத்திருந்தார். Now gold was a fitting symbol for Babylon. பாபிலோனுக்கு தங்கம் ஒரு பொருத்தமான அடையாளமாக இருந்தது. The Babylonians had 13 gods. பாபிலோனியர்களுக்கு 13 விதமான தெய்வங்கள் இருந்தன. Bel-Marduk was their chief god. பெல்-மார்துக் என்பது அவர்களுடைய தெய்வங்களின் தலைமையான தெய்வம். He was a golden god. அது ஒரு தங்கத்தாலான தெய்வம். That sat on a golden throne. அது ஒரு தங்க சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. In a golden temple. ஒரு தங்க ஒரு கோவிலிலே. Before a golden altar. ஒரு தங்க பீடத்தின் முன்பதாக வைக்கப்பட்டிருந்தது. 8.5 tons of gold were used in Babylon. 8.5. 8.5 டன் அளவு தங்கம் அதற்கு உபயோகிக்கப்பட்டது. So gold was a fitting symbol of Babylon. ஆகவே பாபிலோனுக்கு தங்கம் ஒரு பொருத்தமான அடையாளமாக இருந்தது. But the Bible predicted. ஆனால் வேதாகமம் முன்னுரைத்தது. That although Babylon would rule the world, பாபிலோன் உலகை ஆட்சி செய்யும். From 605 to 539 BC. கிமு 605 இலிருந்து 539 வரையிலும் தான் பாபிலோன் உலகை ஆட்சி செய்யும். That Babylon would crumble. பாபிலோன் பிற்பாடு கவிழ்ந்து விடும். Daniel 2 verse 39. தானியேல் 2 அதிகாரம் 39 வாக்கியம். And after you, that is Babylon, shall arise another kingdom inferior to you. தானியேல் 2 அதிகாரம் 39 வாக்கியம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். So after Babylon, God would raise up another kingdom. ஆகவே பாபிலோனுக்கு பிற்பாடு தேவன் இன்னொரு சாம்ராஜ்யத்தை எழுப்புவார். That kingdom is represented in the breast and arms of silver in the image. அந்த ராஜ்யம் இந்த சிலையில் வெள்ளியிலான மார்பு புயங்கள் ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது. 4 metals. 4 உலோகங்கள். Gold, தங்கம், the nation of Babylon. பாபிலோனிய தேசம். Silver, வெள்ளி, the nation that followed Babylon. The nation that followed Babylon. The nation that came after Babylon. பாபிலோனுக்கு அடுத்து வந்த தேசம். What nation was that? எந்த தேசம், எந்த ராஜ்யம் பாபிலோனை அடுத்து வந்தது? One night Belshazzar threw a feast. ஒரு நாள் இரவு பெல்ஷாசார் ஒரு பெரிய விருந்து செய்தார். Belshazzar was the grandson of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருடைய பேரன் இந்த பெல்ஷாசார். And during that feast a hand came and wrote upon the wall. அந்த விருந்து வைபவத்தின் போது ஒரு கை விரல் ஒன்று தோன்றி சுவற்றில் எழுத ஆரம்பித்தது. And he wrote these mysterious words. இந்த விளங்காத புரியாத புதிரான வார்த்தைகள் சுவற்றிலே எழுதப்பட்டது. Mene, God has numbered your kingdom and finished it. மெனே, தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். Tekel, thou art weighed in the balances and found wanting. தெக்கேல், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். Peres, thy kingdom is divided and given to the Medes and Persians. பேரேஸ், உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது.
Now, what kingdom would follow Babylon? பாபிலோனை எந்த சாம்ராஜ்யம் தொடர்ந்து வந்தது? Read it there from the screen for me, please. இங்கே திரையிலே நீங்கள் எனக்காக வாசியுங்கள் தயவு செய்து. What kingdom would follow Babylon? எந்த ராஜ்யம்? The Medes and Persians. மேதியர் பெர்ஷியர். Now, how did that happen? அது எவ்விதமாக நிகழ்ந்தது? You see, the Bible is not a common book. வேதாகமம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. History has been following the Bible like a blueprint. சரித்திரம் என்பது வேதாகமம் முன்வைத்திருந்த காரியங்களை அப்படியே பின்பற்றி வருவதுதான் சரித்திரம். The Bible is a fantastic book. வேதாகமம் மிக ஆச்சரியமான ஒரு புத்தகம். The king of the Medes and Persians was Cyrus. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் மன்னன் கோரேஸ் என்பவன். The prophet Isaiah named Cyrus 150 years before he was born. இந்த கோரேஸ் என்கிற மன்னன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனை பெயர் சொல்லி முன்னறிவித்தார். In Isaiah 45 verse 1, ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதலாம் வாக்கியத்தில் the Bible says, வேதாகமம் கூறுகிறது, now this is before Cyrus is ever born. இது கோரேஸ் பிறப்பதற்கு முன்னதாகவே எழுதப்பட்டது. Thus says the Lord who is anointed to Cyrus, whose right hand I have holden to subdue nations before him. Now notice what Cyrus would do. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, God named Medo-Persia as the nation that would overthrow Babylon before it happened. பாபிலோனை வீழ்ச்சியடைய செய்ய போகிற சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம் என்று தேவன் பெயர் சொல்லி இருக்கிறார். God named Cyrus 150 years before he was born. கோரேஸ் மன்னன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தேவன் அந்த கோரேசை பெயர் சொல்லி அழைத்தார். The Bible said Cyrus would dry up the river Euphrates that ran through the center of Babylon. இந்த கோரேஸ் என்கிற மன்னன் பாபிலோனுக்கு நடுவாக ஓடின ஐப்ராத் நதியை வற்றச் செய்வான் என்று தீர்க்கதரிசனம் முன்னதாகவே கூறியது. Now notice how Cyrus overthrew Babylon. எவ்விதமாக கோரேஸ் பாபிலோனை மடங்கடித்தான் என்பதை கவனியுங்கள். He built a dam at the river Euphrates. இந்த பாபிலோனுக்கு நடுவாக ஓடின அந்த ஐப்ராத் நதியை தடை செய்து அவன் அதை நிறுத்தினான் தண்ணீரை. The water overflowed into a large reservoir that he dug. பிற்பாடு அந்த தண்ணீர் வடிந்து அது இன்னொரு பெரிய அணைக்கட்டு போன்று ஒன்று ஏற்பட்டது. The riverbed became dry. அந்த ஐப்ராத் நதியினுடைய அந்த ஆற்று படகையின் மீது அவனுடைய சேனையை கடத்தினான். Just like the prophecy predicted. எவ்விதமாக தீர்க்கதரிசனம் முன்னரைத்ததோ அதே போன்று Cyrus dried up the river. இந்த கோரேஸ் அந்த ஆற்றை அவன் வற்றி போக செய்தான். He marched his troops down that dry riverbed. அவனுடைய சைனியம் வற்றி போக செய்த அந்த ஆற்று மணலின் ஊடாக பாபிலோனுக்குள் பிரவேசித்தது. They went under the gates. அவர்கள் அந்த பாபிலோனிய மதில்களுக்கு கீழாக ஆற்று படகின் மேல் போனார்கள். Came up inside the river. அவர்கள் அந்த ஆற்றின் உள்பகுதிக்கு சென்றார்கள். The gates inside were not shut like the prophecy predicted. எவ்விதமாக தீர்க்கதரிசனம் முன்னுரைத்திருந்ததோ அதே போன்று அவர்கள் உள்ளே போன போதும் அங்கே வாசல்கள் பூட்டப்படாமல் இருந்தது. And Cyrus overthrew the city. அந்த கோரேஸ் மன்னன் அந்த பட்டணத்தை இலகுவாக மடங்கடித்தான். God named Babylon. தேவன் பாபிலோனை பெயர் சொல்லி அழைத்தார். God named Medo-Persia. தேவன் மேதிய பெர்சியரை பெயர் சொல்லி அழைத்தார். God named Cyrus. தேவன் கோரேசை பெயர் சொல்லி அழைத்தார். God told how Cyrus would overthrow the city. எவ்விதமாக கோரேஸ் மன்னன் இதை மேற்கொள்வான் என்று ஆண்டவர் கூறினார். This is amazing. இது ஒரு புதைபொருள் ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டது. The archaeologists have discovered this Cyrus cylinder, which is the history of Persia, and it tells you the exact thing the Bible tells you. பெர்சிய நாட்டின் சரித்திரத்தை விளக்குகின்ற கோரேசனுடைய மண் உருளை என்று ஒன்றை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள்.
எவ்விதமாக கோரேஸ் மேற்கொண்டான் என்று தெளிவாக இது கூறுகிறது. God is different than all other gods. மற்றெல்லா தெய்வங்களை காட்டிலும் பரலோகத்தின் தேவன் வித்தியாசமானவர். He is supreme. அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். He is the only true God. அவர் ஒருவரே உண்மையான தேவன். He can tell the future. அவர் எதிர்காலத்தை சொல்ல முடியும். His book is different than any other book. அவருடைய புத்தகம் மற்றெல்லா புத்தகங்களை காட்டிலும் வித்தியாசமானது. It's divinely inspired. அது தெய்வீக விதமாக அது ஏவப்பட்டு It எழுதப்பட்டது. reveals things that haven't yet happened. இன்னும் நடைபெறாத காரியங்களை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகின்றது. First Babylon, முதலாவது பாபிலோன், then Medo Persia, இரண்டாவது மேதிய பெர்சியா ruled the world from 539 to 331 BC. இந்த உலகை மேதிய பெர்சியா கிமு 539 இலிருந்து 331 வரையிலும் ஆளுகை செய்தது. Then the breast பிற்பாடு is followed by the thighs of brass. அந்த மார்புக்கு அடுத்து தொடைகள். Daniel 2 verse 39. தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியம். Next, a third kingdom, one of bronze, will rule over all the earth. Read it together from the screen. என்னோடு கூட சேர்ந்து திரையிலே நீங்கள் சேர்ந்து Breast பிற்பாடு is followed by the thighs of brass. அந்த மார்புக்கு அடுத்து தொடைகள். Daniel 2 verse 39. தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியம். Next, a third kingdom, one of bronze, will rule over all the earth. Read it together from the screen. என்னோடு கூட சேர்ந்து திரையிலே நீங்கள் சேர்ந்து வாசியுங்கள். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். A third kingdom. மூன்றாவது சாம்ராஜ்யம். Would Babylon rule forever? பாபிலோன் என்றென்றும் நிலைத்திருக்குமா? No. இல்லை. Would Medo Persia rule forever? மேதிய பெர்சியா என்றென்றும் ஆளுகை செய்யுமா? No. இல்லை. A third kingdom. மூன்றாவது ராஜ்யம் ஒன்று. What was that kingdom? அது என்ன ராஜ்யம்? Greece overthrew the Medes and Persians. கிரேக்க ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யத்தை மேற்கொண்டது. Alexander the Great conquered the world. மகா அலெக்சாந்தர் உலகை ஜெயித்தார். And the Greek traders came here to India. கிரேக்க வர்த்தகர்களும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள். The Greeks wanted to rule the entire world. இந்த கிரேக்கர்கள் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய விரும்பினார்கள். A historian wrote these words about Alexander the Great. அலெக்சாந்தர் மன்னனை குறித்து ஒரு சரித்திராசிரியர் இவ்விதமாக எழுதியிருக்கிறார். He said, I am persuaded there was no nation, city or people where his name did not reach. அவன் பெயர் எட்டியிராத தேசமோ பட்டினமோ மக்களோ இல்லை என நான் எண்ணுகிறேன். Then the historian said this. பிற்பாடு அந்த சரித்திராசிரியர் இவ்விதமாக கூறுகிறார். There seems to me to have been some divine hand presiding both over his birth and actions. அந்த சரித்திராசிரியன் கூறுகிறார், அவனது பிறப்பிலும் செயலிலும் ஒரு தெய்வீக கரம் வழி நடத்தியதாக தெரிகிறது. You see, ladies and gentlemen, கனவான்களே தாய்மார்களே நீங்கள் கவனியுங்கள். my dear friends, எனக்கு அருமையான நண்பர்களே, history சரித்திரம் is not an accidental rise and fall of nations. ராஜ்யங்களின் தோற்றமும் வீழ்ச்சியும் தற்செயலாக நிகழ்கிற ஒரு காரியம் அல்ல. There is an all-powerful God சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கின்றார். who has the destiny of the nations in his hand. ராஜ்யங்களினுடைய விதி அவைகளின் முடிவு அவருடைய கரத்தில் இருக்கிறது. Our faith can be based on something solid. நம்முடைய விசுவாசம் மிக உறுதியான ஒன்றின் மீது இருக்க முடியும். Would Greece solve world problems? கிரேக்க ராஜ்யம் உலக பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்துவிட முடியுமா? Would Greece rule forever? கிரேக்க ராஜ்யம் நித்திய காலமாக ஆளுகை செய்யுமா? It ruled from 331 to 168 BC. கிரேக்க ராஜ்யம் கிமு 331 முதல் 168 வரையிலும் ஆளுகை செய்தது. But the Bible says ஆனால் வேதாகமம் there would be கூறுகிறது a fourth empire. Finally, there will be a fourth kingdom, strong as iron, for iron breaks and smashes everything. Daniel 2 in verse 40. தானியேல் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியம். நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும், இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னபின்னமாக்குகிறதோ அப்படியே. A fourth empire. நான்காவது சாம்ராஜ்யம், The empire of Rome. ரோம சாம்ராஜ்யம். Babylon, பாபிலோன், Medo Persia, மேதிய பெர்சியா, Greece, கிரேக்கு, and then the fourth empire of Rome. பிற்பாடு நான்காவது சாம்ராஜ்யம் ரோம். The Roman Empire extended through the European continent down through the Middle East and to Asia. இந்த ரோம சாம்ராஜ்யம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆசியா கண்டம் வரைக்கும் கூட அது பரவியது. But would Rome rule the world forever? ஆனால் ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை என்றென்றும் ஆட்சி செய்யுமா? Would a fifth
world ruling empire dominate Rome? ஐந்தாவது ஒரு உலக சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்தையும் மேற்கொள்ளுமா? Babylon, பாபிலோன் predicted by God. அது தேவனால் முன்னுரைக்கப்பட்டது. Medo Persia, மேதிய பெர்சியா predicted by God. தேவனால் முன்னுரைக்கப்பட்டது. Greece, கிரேக் ராஜ்யம் predicted by God. தேவனால் முன்னுரைக்கப்பட்டது. Rome, ரோம சாம்ராஜ்யம் predicted by God. தேவனால் முன்னுரைக்கப்பட்டது. But would there be a fifth world ruling empire? ஆனால் ஐந்தாவது ஒரு உலக சாம்ராஜ்யம் தோன்றுமா? Notice what the Bible says. வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். Notice how the Bible puts it. எவ்விதமாக வேதாகமம் இதை வர்ணிக்கிறது என்று பாருங்கள். Rome ruled the world from 168 BC to about the middle of the 4th century. ரோம சாம்ராஜ்யம் கிமு 168 இலிருந்து கிபி 4வது நூற்றாண்டின் மத்தியம் வரையிலும் உலகை ஆட்சி செய்தது. Notice what the Bible says would happen. ஆனால் என்ன நேர்ந்தது என்று வேதாகமம் சொல்லுவதை கவனியுங்கள். It's interesting how history and historians quote the Bible because they know that Bible prophecy is accurate. எவ்விதமாக சரித்திரமும் சரித்திர ஆசிரியர்களும் வேதாகமத்தை குறிப்பிடுகிறார்கள் என்று கவனியுங்கள். ஏனென்றால் அவர்கள் வேதாகமம் மிக துல்லியமானது என்று அறிந்திருக்கிறார்கள். The most famous historian of the Roman Empire was a man by the name of Edward Gibbons. He wrote the books The Decline and Fall of the Roman Empire. மிக பிரசித்தி பெற்ற ஒரு சரித்திர ஆசிரியன் கிப்பன்ஸ் என்பவர் ரோம சாம்ராஜ்யத்தின் தோற்றமும் வீழ்ச்சியும் என்பதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். He said, அவர் சொன்னார், the images of gold, silver or brass that might serve to represent the nations and their kings were successfully broken by the iron monarchy of Rome. அவர் கூறினார், கிப்பன்ஸ் என்பவர் தேசங்களையும் அவைகளின் ராஜாக்களையும் குறிக்கும்படி பயன்படக்கூடிய தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய உருவகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ரோம இரும்பு அரசினால் உடைக்கப்பட்டது. The historian uses the very words of prophecy. இந்த சரித்திராசிரியன் தீர்க்க தரிசனத்தின் அதே வார்த்தைகளை உபயோகிக்கிறார். You see, history is in God's hands. நீங்கள் கவனியுங்கள், சரித்திரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The destiny of the nations is in God's hands. இந்த உலக ராஜ்யங்களின் முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The solution to the problems of earth is in God's hands. இந்த பூமியின் பிரச்சனைகளுக்கான பரிகாரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Then the Bible says, பிற்பாடு வேதாகமம் கூறுகிறது, whereas you saw feet and toes, part of potter's clay and part of iron, the kingdom, Daniel 2 verse 41, shall be divided. தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வாக்கியம், பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். What was the first nation? முதலாவது ராஜ்யம் எது? Babylon. பாபிலோன். The second nation? இரண்டாவது ராஜ்யம் Medo Persia. மேதிய பெர்சியா. The third nation? மூன்றாவது ராஜ்யம் Greece. கிரேக்க The ராஜ்யம். fourth nation? நான்காவது ராஜ்யம் Rome. ரோம ராஜ்யம். And what would happen to Rome? ரோம ராஜ்யத்துக்கு என்ன சம்பவிக்கும்? It would be what? அது என்ன செய்யப்படும்? It would be, அது என்ன செய்யப்படும்? talk back to me. Help me. It would be divided. பிரிக்கப்படும். So a fifth world ruling empire would not conquer Rome, but Rome would be divided. ஆகவே இன்னொரு ஐந்தாவது உலக சாம்ராஜ்யம் ரோம ராஜ்யத்தை மேற்கொள்ள போவதில்லை. ரோம ராஜ்யம் பிரிக்கப்படும். And Europe today is divided. ஐரோப்பா இன்று நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. There were barbarian tribes that came down and invaded. அங்கே மிலேச்சரான அநேக ஜாதிகள் வந்து அதை தாக்கினார்கள். The Franks settled in the area we know as France. பிரான்ஸ் என்றப்பட்ட நாட்டிலே வந்து குடியேறினவர்கள். The Alemanni in Germany. அலமெனா என்பவர்கள் ஜெர்மனி நாடு. The Visigoths in Spain. விசிகாத் என்பவர்கள் ஸ்பானிய தேசம். So Rome has been divided, and divided Europe with all its nations shows us again that Bible prophecy is accurate. ஆகவே ரோம சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. ஐரோப்பாவில் உள்ள நாடுகளாக அது பிரிக்கப்பட்டது. தேவனுடைய தீர்க்கதரிசனம் துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. Daniel 2 verse 43 says, தானியேல் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம் கூறுகிறது, as you saw iron mixed with ceramic clay, they'll mingle with the seed of men. தானியேல் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம், நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். What does that mean? அதனுடைய பொருள் என்ன?
political leaders would mingle their seeds, hoping through intermarriage to unite Europe. அரசியல் தலைவர்கள் அவர்கள் ஒன்றாக இருக்கும்படியாக சம்பந்தம் கலப்பார்கள். They would hope through intermarriage to bring one Europe together. கலப்பு மணத்தின் மூலமாக ஐரோப்பாவை ஒரு நாடாக காத்துக்கொள்ள முயலுவார்கள். They would hope to unite all of Europe. ஐரோப்பா முழுவதையும் ஒன்றாக ஸ்தாபிக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள். If you go to Denmark today, இன்று நீங்கள் டென்மார்க் நாட்டிற்கு சென்றால் and enter this famous castle called the Frederiksborg இந்த Castle, பிரசித்தி பெற்ற இந்த அரண்மனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் you will notice that there is a chart that's called the family tree of Europe. அந்த அரண்மனைக்குள்ளாக ஒரு பெரிய வரைபடம் இருக்கிறது. அங்கே இந்த குடும்பங்களினுடைய வம்சாவழியினுடைய வரைபடம் இருக்கிறது. King Frederick married Queen Diana. ஃபிரெடரிக் என்கிற மன்னன் டயானா என்கிற ஒரு அரசியை மணந்தான். And hopefully through that marriage wanted to mingle their seeds to unite all of Europe. அந்த விவாகத்தின் மூலமாக ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள அரச குடும்பங்களையும் இணைக்க அவர்கள் முயன்றார்கள். The Bible said வேதாகமம் they கூறுகிறது would mingle their seed, அவர்கள் சம்பந்தம் கலப்பார்கள். but they would not unite Europe. It said just as iron and clay can't mix. இரும்பும் களிமண்ணும் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளாதோ அப்படி அவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள். Notice Daniel 2 verse 43 தானியேல் says, 2ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியத்தை கவனியுங்கள். they shall not cleave one to another as iron is not mixed with clay. தானியேல் 2:43 அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். According to Bible prophecy, வேத தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக political leaders would try to unite Europe. அரசியல் தலைவர்கள் ஐரோப்பாவை ஒன்றாக ஆக்க முயல்வார்கள். They would try to unite it through intermarriage, அவர்கள் கலப்பு மணத்தின் மூலமாக ஐரோப்பாவை ஒன்றுபடுத்த பார்ப்பார்கள். or through political conflict and war. அல்லது அரசியல் போராட்டங்கள் யுத்தங்களின் மூலமாக They would try to establish a one world empire. ஒரே உலக சாம்ராஜ்யத்தை நிறுவ அவர்கள் முயற்சி செய்வார்கள். A one world government. ஒரே உலகளாவிய அரசாங்கத்தை நிறுவ. But according to the Bible, ஆனால் வேதத்தின் பிரகாரமாக no earthly political leader, எந்த விதமான உலகத்திற்குரிய அரசியல் தலைவனும் no earthly empire, எந்த விதமான உலக பிரகாரமான சாம்ராஜ்யமும் no earthly king எந்த விதமான பூமிக்குரிய அரசனும் could solve the problems of earth. பூமியின் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பரிகரிக்க முடியாது. The Bible says, வேதாகமம் கூறுகிறது just as iron இரும்பும் and clay களிமண்ணும் do not unite, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளாதது போல so the nations of Europe would not be politically united. ஆகவே இந்த ஐரோப்பிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளாது. Charles V tried to unite them. 5ஆம் சார்லஸ் மன்னன் முயன்றான். But the Bible says, ஆனால் வேதாகமம் கூறுகிறது they shall not cleave one to அவர்கள் another. ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். Napoleon, நெப்போலியன், Stalin, ஸ்டாலின், Hitler, ஹிட்லர் all tried to unite Europe. எல்லோரும் ஐரோப்பாவை ஒன்றுபடுத்த முயன்றார்கள். But the Bible says, ஆனால் வேதாகமம் கூறுகிறது they shall not cleave one to another. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். When Napoleon was defeated in the Battle of Waterloo, வாட்டர்லூ யுத்தத்திலே நெப்போலியன் தோல்வி அடைந்த போது he said, God Almighty was against me, அவன் சொன்னான், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு எதிராக போரிடுகிறார். because no earthly kingdom can solve the problems of humanity. ஏனென்றால் எந்த விதமான பூலோகத்திற்குரிய சாம்ராஜ்யமும் இப்பூவுலகின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. During the colonial period, இந்த பிரிட்டிஷர் ஆட்சியின் போது colonial powers reached out to Africa and India. அந்த ஆட்சி ஆப்பிரிக்கா இந்தியா வரையிலும் பரவியது. But God said ஆனால் தேவன் that கூறினார், there would be no super empire to bring the world together and solve its உலகம் problems. முழுவதையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஓர் சர்வ அதிகாரம் இருக்க போவதில்லை என்று வேதம் கூறியது. Political leaders grasped to try to get as much territory and land as possible. அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு எவ்வளவு எல்கையை பற்றிக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு பற்றிக்கொள்ள முயன்றார்கள். But the toes of the image with their clay and iron were divided. ஆனால் அந்த சிலையின் பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது.
and all colonial empires would crumble. எல்லா விதமான இந்த காலனிகள் வைத்து ஆட்சி செய்கிற அவைகளும் நொறுங்கி போகும். In 1947, 1947 India achieved its independence. இந்தியா தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. You see, all of these things are part of prophecy. இவைகள் எல்லாம் தீர்க்கதரிசனத்தின் ஒரு பகுதிகள். Babylon, பாபிலோன், Medo-Persia, மேதிய பெர்சியா, Greece, கிரேக்கு, Rome, ரோம், divided Europe, பிரிக்கப்பட்ட ஐரோப்பா, political leaders trying to unite Europe, அரசியல் தலைவர்கள் ஐரோப்பாவை ஒன்றுபடுத்த செய்யும் முயற்சி, nations achieving their independence. தேசங்கள் சுதந்திரம் அடைவது, The iron and clay do not mix. இந்த இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளாதிருப்பது. But what is the solution to mankind's ஆனால் problems? மனுக்குலத்தின் பிரச்சனைகளுக்கான பரிகாரம் என்ன? When will poverty and suffering and heartache and death be over? ஏழ்மையும் வேதனையும் இதயம் நொறுங்குதலும் மரணமும் எப்பொழுது பரிகரிக்கப்படும்? How does this prophecy end? எவ்விதமாக இந்த தீர்க்கதரிசனம் முடிவு பெறுகிறது? Daniel says, தானியேல் கூறுகிறார், O king, ஓ ராஜாவே, you saw the image. நீர் இந்த சிலையை கண்டீர். Daniel 2 verse 45. தானியேல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் The வாக்கியம். dream is certain. The interpretation is sure. தானியேல் கூறினார், சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். This is something certain, Daniel. இது நிச்சயமாகவே உறுதியானது. This is something sure, Daniel. இது மிகவும் நிச்சயமானது. Daniel, you can have confidence in this. நீங்கள் இதற்கு குறித்து நம்பிக்கையுடையவராக இருக்கலாம். You saw a rock cut out without hands, O king, and it smote the image. ராஜாவே, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு வருவதை கண்டீரே. The rock ground the image to powder. அந்த கல் இந்த சிலையை தூளாக நொறுக்கி விட்டது. And the rock filled the whole earth. அந்த சிலையை மோதின கல் பூமி முழுவதையும் நிரப்பிற்று. In the days of these kings, the God of heaven will set up a kingdom that will never be destroyed, and the kingdom will not be left to other people. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. Who is going to set up his kingdom? இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போவது யார்? Who will do that? யார் இதை செய்வார்? God is going to set up his kingdom. தேவன் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். Will that kingdom ever be destroyed? அந்த ராஜ்யம் எப்பொழுதாவது அழிக்கப்பட முடியுமா? Will that kingdom ever be destroyed? அந்த ராஜ்யம் எப்பொழுதாவது அழிக்கப்பட முடியுமா? The Bible says, வேதாகமம் கூறுகிறது, in the days of these kings, இந்த ராஜாக்களின் நாட்களிலே, in the days of divided Europe, இந்த ஐரோப்பா பிரிக்கப்பட்ட காலத்தில், in the days when the colonial powers have fallen, இந்த காலனிகளாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த அழியும் போது, in the days when earthly empires cannot solve their problems, இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கும் பொழுது, the God of heaven will set up a kingdom. பரலோகத்தின் தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். It will break in pieces and consume all these kingdoms, and it will stand forever. இந்த ராஜ்யங்களை எல்லாம் அது நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். Babylon rise and fell. பாபிலோன் உயர்ந்தது, வீழ்ச்சி அடைந்தது. Medo-Persia rose and fell. மேதிய பெர்சியா உயர்ந்தது, வீழ்ச்சி அடைந்தது. Greece rose and fell. கிரேக்க ராஜ்யம் உயர்ந்தது, தாழ்ந்து விட்டது. Rome rose and fell. ரோம ராஜ்யம் உயர்ந்தது, வீழ்ந்தது. The Roman Empire was divided. ரோம சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. But now, in these days, ஆனால் இந்த நாட்களில், in this time, இந்த காலத்தில், the rock represents Christ's eternal kingdom. அந்த கல் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறிக்கும். God is going to set up his kingdom. தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். Jesus will return to this earth. இயேசு இந்த பூமிக்கு திரும்ப வர இருக்கிறார். All of history has followed this prophecy. ஓ, சரித்திரம் அவருடைய தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துகிறது. Jesus will set up a kingdom. இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை There ஸ்தாபிப்பார். will be no more suffering. இனிமேலும் துன்பம் இருக்க போவதில்லை. No more heartache. இனிமேலும் இதய வேதனை இருக்க போவதில்லை. No more war. இனிமேலும் யுத்தம் இருக்க போவதில்லை. No more famine. இனிமேலும் பஞ்சம் இருக்க போவதில்லை. No more heartache. இனிமேலும் இதய வேதனை இருக்க No போவதில்லை. more sorrow. இனிமேலும் துயரம் இருக்க போவதில்லை. No more death. இனிமேலும் மரணம் இருக்க போவதில்லை. Because Jesus will come. இயேசு வர போகிறார். King of kings. அவர் ராஜாதி ராஜாவாக, Lord of lords. கர்த்தாதி கர்த்தாவாக Tonight, இன்று இரவு deep within your heart, உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் do you want to say, God, நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா, தேவனே, I want to be in your kingdom. நான் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்க விரும்புகிறேன். A kingdom where there is no sorrow. துன்பமில்லாத ஒரு ராஜ்யம். A kingdom where there is no suffering. துன்பம் துயரம் இல்லாத ஒரு ராஜ்யம். A kingdom where there is no death. மரணம் இல்லாத ஒரு ராஜ்யம்.
Tonight, would you like to bow your head with me இன்று இரவு நீங்கள் என்னோடு கூட தலைகுனிந்து ஜெபிக்க விரும்புகிறீர்களா? and pray ஜெபிக்க விரும்புகிறீர்களா? that God will help you தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி, to be in His kingdom? அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கும்படி Would you like to tell God tonight, நீங்கள் தேவனிடத்திலே சொல்ல விரும்புகிறீர்களா? இன்று இரவு I believe you're the God of gods. தேவரீர் ஒருவரே தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று விசுவாசிக்கிறேன். I believe, God, நான் தேவனை that விசுவாசிக்கிறேன். your word is true. உம்முடைய வார்த்தை உண்மையானது என்று I விசுவாசிக்கிறேன். believe the kingdoms of this world are in your hands. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று And I விசுவாசிக்கிறேன். want to live in your kingdom நான் உம்முடைய ராஜ்யத்தில் வாழ விரும்புகிறேன் forever. நித்தியமாக. Oh, Father, ஓ பிதாவே, the kingdoms of man rise and fall. மனிதர்களின் ராஜ்யங்கள் உயர்ந்தது, வீழ்ச்சி அடைந்தது. Earthly kingdoms crumble. பூமிக்குரிய ராஜ்யங்கள் சிதறுண்டு போயிற்று. But the kingdom of God ஆனால் தேவனுடைய ராஜ்யம் will stand forever. நித்திய காலமாக நிலைத்திருக்கும். Oh, Lord, ஓ கர்த்தாவே, we see all life around us எங்களை சுற்றிலும் நாங்கள் காண்கிறோம், crumbling. அவைகளெல்லாம் நொறுங்குகிறது. Nobody can seem to solve the problems of earth, உலகத்தின் பிரச்சனைகளை ஒருவராலும் தீர்க்க முடிகிறதில்லை. but we know Jesus can. ஆனால் இயேசுவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Come into our hearts, இயேசுவே எங்கள் இதயத்தில் வாரும், give us peace, எங்களுக்கு சமாதானத்தை தாரும். and come soon, Lord, சீக்கிரமே வாரும் and கர்த்தாவே. establish your eternal kingdom. உம்முடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபித்தருளும். In Christ's name, கிறிஸ்துவின் நாமத்தில் amen. ஆமென்.